இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எக்ஸாம்பிள் 3.2 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். தீர்க்கன்னு சொல்லிட்டு நமக்கு 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்க்குன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷினில் கொடுத்துருக்க ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து சமன்பாடு 1 ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இது சமன்பாடு 2 அப்படின்னு எடுக்க போகிறோம். இதில் எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 1வது சமன்பாடு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 2x - 3y = 6. அடுத்து 2வது சமன்பாடு. இங்கே நமக்கு 2x இருக்குது, இங்கே x மட்டும் தான் இருக்குது. நீங்கள் ஒய்யை வந்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் 3ஆல் பெருக்கிக்கோங்க. இல்லை எக்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு 2 இருக்குது, 2ஆல் பெருக்கிக்கோங்க. சரிங்களா, அப்போ 2வது சமன்பாடை வந்து 2ஆல் பெருக்கலாமா? பெருக்கும்போது என்ன வருங்க? 2 × x 2xன்னு வரும், ப்ளஸ்ஸு 2 × y 2yன்னு வரும், ஈக்குவல் 2 × 1 2ன்னு வரும், டிவைட் பை குறி மாற்றலாமா? மைனஸ். குறி மாற்றும் போது இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸில் மாற்றிக்கணும், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸில் மாற்றிக்கணும். இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ் வந்து இங்கே எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. இல்லை நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் 3ஆல் பெருக்கிடுவோங்க. 3ஆல் பெருக்குன்னா நாங்கள் என்ன வரும்? 3xன்னு வரும், இங்கே 3yன்னு வரும், இங்கே 1 × 3 3ன்ட்டு வரும். சரிங்களா, எதை ரிமூவ் பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்து அந்த நம்பரால் பெருக்கி கழிச்சிக்கோங்க. இப்போ ப்ளஸ் 2x - 2x கேன்சல் ஆயிருமா? இப்போ -3y இருக்குது, இங்கே இப்போ குறி மாற்றிட்டோம், -2y. அப்போ -3y -2y என்ன குறி ஒரே மாதிரி கிடைச்சனால கூட்டினா -5y ஈக்குவல் இங்கே -2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண என்ன வரும்? +4. ஏன்னா பே நம்பருக்கான குறி ப்ளஸ்ஸு. இப்போது நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் வேணும். இங்கே வகுத்தில் இங்கே பெருக்கில் இருக்கிற -5 ஈக்குவல் எந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் மாறுமா? அப்போ என்ன வரும் நமக்கு? இந்த சைடில் கொடுக்குறேன், கீழே எழுதிக்கோங்க. y = 4 / 5. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எதுவுமே கீழே வராது, மேலே தான் வரும். இப்போ -4 / 5. எப்பயுமே மைனஸ் வேல்யூ வரும்போது நமக்கு தொகுதியில் தான் அந்த மைனஸ் நம்ம போடணும், கீழே பகுதியில் போடக்கூடாது. சரிங்களா, இப்போ அடுத்து ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இந்த ஒய்யோட மதிப்பு வந்து சமன்பாடு 1 சமன்பாடு 2 எதுனாலும் நீங்கள் பிரதிட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணால் ஒய்யோட மதிப்பு சமன்பாடு 2 நம்ம கொடுக்கலாமா? என்ன 1வது சமன்பாடுன்னும் போது நமக்கு 2வது சமன்பாடு சின்னதாக இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த சமன்பாடு சின்னதாக இருக்கோ அதில் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் சீரன் கிடைக்கும். அப்போ என்ன? x + y = 1 2வது சமன்பாடு. இதில் ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? -4 / 5 ஈக்குவல் 1. சரிங்களா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். அப்போ x - 4 / 5 ஈக்குவல் 1 வருமா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இந்த டேர்ம் வந்து நமக்கு எப்படி இருக்குது? -4 / 5 இருக்குது. இங்கே மைனஸாக இருக்கிறது பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா? x = 1 + 4 / 5 அப்படின்னு வருமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். 1 × 5 5 ப்ளஸ் 1 × 4 4 டிவைட் பை 1 × 5 5 5 4 கூட்டினா 9. அப்போ 9 / 5 இது எக்ஸோட மதிப்பு. சரிங்களா, ஃபைனலாக இதோட தீர்வுகள் எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கோங்க. தீர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். முடிஞ்ச இந்த எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பு மட்டும் எடுத்து பிளாக்ல எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும்? தீர்வுகள் x = 9 / 5, அடுத்து y = -4 / 5. சரிங்களா?